ஃபைன் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வில்லேஜுக்கு நாளைக்கு எலெக்ஷன் அண்ணா. ஓ திமுகவா? இதுதான் ஏசி கம்பார்ட்மெண்ட். இது ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வேஷனு. அது அந்த கவரேஜில் பார்க்குறதுக்கு ஓகே. பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. இந்த ஸ்பா வந்து அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இதுக்கு அந்தாண்ட தான் வந்து நார்மல். இது வந்து அன்ரிசர்வ்டுங்க, அதனால கும்பல் ஓடுறாங்க. என்ன சொல்கிறது, அதிகமாக ஃபாரின் டூரிஸ்ட் வந்து போகிறாங்க. ஹாய் காய்ஸ், ஆம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு பயணம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு 4 ஸ்டேஷன் அப்படியே வந்துட்டாச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிக்காடுவா அப்படின்ட்டு, அதாவது கோஸ்டல் லைன் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் போயிருப்போம். ஒரு சில இடங்கள் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த டைம் வந்து கவர் பண்ண போகிறோம். இங்கே கொழும்பு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பயணம் பண்ண போகிறோம். கொழும்பு டு ஹிக்காடுவா ஒரு ஏசி ரயில் பயணம். வாங்க அப்படியே போய்கிட்டே பேசுவோம். இப்போ தான் வந்து இறங்கணும். அப்படியே உள்ளே போயிட்டு டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருக்கோம், என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. புரியலண்ணா? வில்லேஜுக்கு நாளைக்கு எலெக்ஷன் அண்ணா. ஓ இல்லை பாண்டி. நான் எங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன். தமிழ்நாட்டில் 23rd. ஓ தெரியலண்ணா, மக்கள் தான் சொல்லணும். திமுகவா? எனக்கு தெரியலண்ணா, அது நம்ம அரசியல் பேசுறது இல்லை. ஸோ கைஸ் அப்படியே வந்துட்டாச்சு. அப்படியே உள்ளால போவோம். டிக்கெட் வந்து யூஸ்வலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரிசர்வேஷன் ஆஃபீஸு, இங்கே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். ஸோ கவுண்டர்ஸ்லேயும் இருக்குது. கவுண்டரில் வந்து நார்மல் டிக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அப்படியே ஒரு டிக்கெட் காட்டிட்டு உள்ளே போயிட்டு கிளம்ப வேண்டியது. அங்கே டிக்கெட் செக் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இ டிக்கெட் தான், அது வந்து கார்டு தேவையில்லை, நார்மலாக காட்டினா போதும். அப்பா இங்கே தாங்க கொஞ்சம் அப்படியே இது இல்லை, அனல் இல்லை, கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்துட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. ஸோ போயிட்டு ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து லாஸ்ட் டைம் பயணம் பண்ணும்போது நிறைய அன்ரிசர்வ்டு ட்ரெயின் ஜேர்னிலாம் போயிட்டேன். இந்த டைம் ரிசர்வ் பண்ணி போவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுவும் ஏசி. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து தாங்கலைங்க உடம்பு. அந்த டைம் வந்து ரெய்னி சீசன் மாதிரி இருந்துச்சு, அதனால் ஈஸியாக இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ரிசர்வ் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். இங்கேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ், இந்த பட்டாணிஸ் அதெல்லாம் வரீங்கன்னா வாங்கிக்கலாம். இங்கே ட்ரெயின் வந்துடுச்சு. இது வந்து அன்ரிசர்வ்டுங்க, அதனால் கும்பல் ஓடுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது அன்ரிசர்வ்டு, ஏன்னா டிக்கெட் கிடைக்காது, முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணணும். புக் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கிது. இந்த ரூட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதிகமாக ஃபாரின் டூரிஸ்ட் வந்து போகிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களாம். அங்கே பாருங்க. ஸோ நம்ம போயிட்டு எந்த இதுன்னு பார்த்துட்டு ஏறணும். பாருங்க எவ்வளோ பேர் உண்டு. இதுதான் ஏசி கம்பார்ட்மெண்ட். கஜன் கஜன் இதான். ஃபோன் எடு. எல்லாம் கூட்டம் கைஸ். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல அதான் போட்டிருக்கோம்.
KFC B, KFC B, 36, 37. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் கிளாஸ் ரிசர்வேஷனு. அது புக் பண்ணும்போது காட்டலைங்க சரியா, ஆனால் புக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் போல். உள்ளே போய் பார்ப்போம். நல்லா க்ரௌடுங்க. ஸோ கைஸ் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். இது 2x2ங்க சீட் எல்லாமே. 36, 37 இதுதான் நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க, அப்படியே கிளம்பிடுச்சுங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:43, ஒரு 3 minutes டிலே அப்படின்னா. ஏன்னா ஏறுறதுக்கு எல்லோரும் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் ஜேர்னி வந்து போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீட் வந்து 36, 37. இங்கே வேறு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, அப்படியே மாற்றி விட்டாச்சு. இது வேறு கால் ஃபுட் ரெஸ்ட் வேறு ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல. இவனுக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகலை. உனக்கு மட்டும் வருது, எனக்கு வரலை. ஸோ நான் அப்படியே போக வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினோட இது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8056. ரூட் வந்து கொலம்பு டு ஹிகடுவா. கிட்டத்தட்ட 10 ஸ்டாப்ஸ் இதுக்கு நடுவில். கரெக்டாக 10வது ஸ்டாப் தான் நம்ம வந்து போய் அங்கே ரீச் ஆக போகிறோம். ஸோ மேலே பேக்லாம் வச்சாச்சு, நல்லா ஸ்பேஸாகவே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே சும்மா டிவியில் வந்து மிஸ்டர் பீன் இது மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி உள்ள அந்த கேன்டீன் வசதிகள் எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்குது இந்த ட்ரெயின்ஸில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த சாப்பாடு இது வைக்கிறதுக்கு கால் நல்ல ஸ்பேஸுங்க, செம்ம ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், ஃபுல் ஃப்ரீ. எனக்கு கால் நானே கொஞ்சம் ஹைட்டு, அதுலேயும் கொஞ்சம் நல்லா நீட்டலாம். இந்த இது மட்டும் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பட்டு டக்குன்னு அடிக்குது. எதிரில் இருக்கிற ஒரு டென்ஷன் ஆகிறாரு. சரி அப்படியே வச்சுப்போன்ட்டு காலை அப்படியே வச்சுட்டீங்க. இதோ இங்கே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட், இது சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த ஸ்டாப்பு போய் பார்க்கலாம். அப்படியே நிறையா சீனிக்காக இருக்கும் இந்த சைடில் இருக்கிறதுனால. கடல் சைடு அப்படியே கொஞ்சம் கோஸ்டல் லைன் கவர் ஆகும். ஸோ பார்ப்போம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அப்படியே ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஐடியாவும் இருக்குது. எது யார் யார் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வைஸ் அப்படியே கடல் வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கோஸ்டல் ஏரியா அப்படியே பாருங்கள். கண்ணாடி தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சேருங்க. இந்த சிசின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் சேரு. இதோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபா ஒரு ஆளுக்கு. அதை இந்தியா மதிப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 420 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சிசி அந்த கோஸ்டல் லைனில் ஒரு வியூ. பட் இதில் வந்து எனக்கு ஒரு மைனஸாக படுது என்னென்னா, நார்மல் ஜேர்னியில் போகும்போது அந்த பீச்சோட இதை ஃபுல்லாக பார்க்கலாம். பட் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் இதில் போகும்போது எல்லாமே க்ளோஸ்டு. நீங்கள் வெளியில் போய்ட்டு அந்த ரைட் சைடில் டோர் ஒருக்குள்ளே ரெஸ்ட் ரூம் கிட்டே அதை போய் நீங்கள் திறந்தீங்கனாலும் அதுவும் க்ளோஸில் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பட் சீனிக்காக இருக்குது. கொஞ்சம் அந்த விண்டோஸ்லலாம் வந்து கொஞ்சம் பெருசாக அந்த கவரேஜில் பார்க்குறதுக்கு ஓகே. பட் வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இது பெஸ்ட்டு சம்மர் டைமில். ஸோ கைஸ் வந்துட்டாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:15ங்க. கரெக்டாக இன்னும் வந்து ஒரு 25 மினிட்ஸ் இருக்குது. சாரி 30 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்கோங்களேன். 4:35க்கு வந்து போய் நம்ம ரீச் ஆகிடுவோம். செம்ம தூக்கங்க, அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதுவும் வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இதுக்கு அந்தாண்ட தான் வந்து
நார்மல் சீட்டிங்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 அடுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 2x2ங்க ஆக்சுவலாக. நல்லா கோஸ்டல் லைனாக சூப்பராக இருக்குங்க. வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக வரலாம். பட் ஐ ஃபீல் என்னன்னா அந்த இது இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓ இங்கே பாருங்க, இப்போ ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. என்ன ஸ்டேஷன் கேட்டேன் ப்ரோ, என்ன ஸ்டேஷன் இது? ஸ்டேஷன் நேம் அவங்கள கைஸ், ஏதோ அவங்கள அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் சொன்னாங்க. ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணலன்னு எனக்கே தெரியுது. இன்னும் ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸில் வந்து ஹிக்கடுவா போய் ரீச் ஆகிடுவோம். ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் ஆக்சுவலாக முன்னாடி அந்த நார்மலில் போகிறாங்கல்ல, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அன்ரிசர்வ்டில், அதில் தாங்க ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் தொங்கிட்டு போகிறாங்க பாருங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கும். பட் அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ரிசர்வ்டு செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸில். இதுதான் வந்து ரெஸ்ட் ரூமு. ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்த வாட்டர் டேங்க்லாம் எல்லாமே இருக்குங்க. நார்மலாக இருக்குது டாய்லெட்டு. ரொம்பலாம் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஹிக்கடுவா வந்து இறங்கியாச்சுங்க. ஹிக்கடுவா வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம ஒரு வில்லா வந்து புக் பண்ணியிருக்கோங்க ஸ்டேக்கு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அதோடய லொக்கேஷன் இனிமேல் தான் பார்க்கணும். இங்கேருந்து ஒரு 1.4 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அது போயிட்டு இங்கேருந்து டுக் எடுக்கிறோமா இல்லை எப்படி டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோன்னு பார்ப்போம். வந்துட்டாச்சுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருது நம்ம வந்த லொக்கேஷன். இப்போது என்னென்னா, அங்கே இருந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்தவரே கால் பண்ணி, இங்கே பக்கத்துலேயே எடுக்காதீங்க, ஆட்டோ கொஞ்சம் தள்ளி போயிடுங்க, இல்லைன்னா அவங்க ரேட் அதிகமாக இருப்பாங்க. இல்லை நம்ம வந்து பெட்டர் இந்த டைம் வந்து டுக் அந்த பிக்னி இந்த மாதிரி எதாவது போட்டுட்டு போயிடலாம். ஸோ எந்த சைடு நம்ம போகிறோன்னு பார்ப்போம். ரைஸ், இதுதான் வந்து ஹிக்கடுவா பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து நீங்கள் போகிற இடத்த கூட பஸ் ஏறி போயிடலாங்க. பட் நம்ம போகிற இடம் கொஞ்சம் உள்ள பீச் கிட்டன்றதுனால. ஸோ ஃபுல்லாகவே கோஸ்டல் லைனில் தான் இந்த ஏரியா. சூப்பராக இருக்குங்க சிட்டி. இறங்கின உடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த ஹிக்கடுவாலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹிக்கடுவாலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒன்று நான் மிரிசா இல்லைன்னா வெள்ளிக்காமா அந்த மாதிரி ஏரியாவில் இருப்பேன். எல்லா இடத்துலையும் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டூரிஸ்டிக் ஏரியா இந்த ஏரியா. இது பிக்னி போட்டிருக்கோம். 300ங்க ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு. நிறையா இவிஎப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஃபுல்லாக ஃபாரின் இடத்துல எல்லாருமே. ஸோ நான் இப்போ தான் வந்து இந்த டைம் வரேன் இந்த சைடு. ஸோ கைஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் பீச் சைடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே, இந்த ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பீச் கிட்டே இருந்தாலும் கோஸ்டல் லைன் இருந்தும் நிறைய கஃபேஸு, ஷாப்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. இது அப்படியே பார்த்தோம்னா இது ஸ்ரீலங்காவில் ஒரு ஏரியான்ற மாதிரியே இல்லை. பட் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுல்லாகவே நிறைய ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே போய் பார்ப்போம். முதல்ல போய் செக்இன் பண்ணுவோம் ஹோட்டலில். வந்தாச்சு, அப்படியே வாங்க உள்ளே போவோம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, ஷோ
தேங்க்யூ. ஸோ கைஸ் செக்இன் பண்ணியாச்சு. மேலே ரூம் இருக்குது, நான் போய் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் வியூவை, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல் ஆக்சஸ்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த 2 ரூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இல்லைன்னா இது, அதில் ஏதாச்சும் ஒரு ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இப்போதைக்கு. நல்லா அழகாக இருக்குங்க. நைட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. ஒரு நைட் வியூவையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதில். ஸோ வந்து மோஸ்ட்லி இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து குறவாக இருக்குது. ஏன்னா அந்த மிடில் ஈஸ்ட்டில் ஆன்கோயிங் வார் போகிறதுனால கொஞ்சம் டூரிஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக ஆஃப் சீசன் சொல்ல முடியாது இதனால், பட் இது ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வில்லா ஃபுல்லாக, செமையாக இருக்குது. அந்தாண்ட கேனல் மாதிரி ஒன்று இருக்குது. மேலே ப்ராப்பர்ட்டி போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டு விளாட வேண்டியதான் இன்றைக்கி இருக்குது நைட்டு. ஸோ இது வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க, குடிக்கவே இல்லை. வா, மிக்ஸ் ஃப்ரூட்டு நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்க. ஆக்சுவலி என்னென்னா, ட்ரெயினில் அந்த டிடி இருப்பார்ல, அவர் நாங்கள் லொக்கேஷன் பார்த்துட்டு இக்கடுவாவான்றோம், இல்லை வேறு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு டப்புன்னு. அப்படியான்ட்டு திருப்பி போயிட்டு வந்துட்டு ட்ரெயினே நின்றுடுச்சு. உடனே இல்லை இதுதான் இக்கடுவா அப்படின்னாரு. அப்படியே என்கிட்ட சர்ன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறதுக்குள்ள ஒரு மாதிரி அப்படியே தூக்க கலகத்தில் இருந்தவோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கைஸ் மேலே போய் ரூம் பார்ப்போம். இல்லை டோரி பீன் பேக்ஸ்லாம் இருக்குங்க படுத்து ஊரில். உள்ள ப்ராப்பர்ட்டி போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. அழகாக உட்காரதுக்கு பெஞ்சு, உட்காந்து இங்கே லேப் யூஸ் பண்ணலாம். அதை விடுங்க, இங்கே பாருங்கள் பால்கனி வியூவை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இங்கே வந்து மங்கீஸு அந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து டோர்லேயே ஒட்டியிருப்பாங்க எழுதி, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க தூங்குறதுக்கு முன்னாடின்னுட்டு. இப்போ வந்து சொல்லிட்டு போனார். அப்பா ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி அழகாக லேப் எடுத்தோம்னா அப்படியே உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக பாட்டை போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ அங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா செஷன்ஸ்லாம் வந்து நடக்கிற இடம், அண்ட் வந்து ஸ்பா வந்து அதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம், மேபி டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் போவோம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுக்கு கீழே வந்து லாக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் வேணும்னா செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. இங்கே பாருங்க, இது வந்து கயிறு சணல் கவரில் அழகாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. எல்லாமே ரஷ்யனில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வந்து ரஷ்யன் டூரிஸ்ட் அதிகம். ஸோ அதனால் வந்து எல்லாமே ரஷ்யன்ஸில் தான் இருக்கும். இது நானும் சரி இங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அழகாக 2 சோப்பு இருக்குது, ஷாம்பு, ஷவர் ஜெல், வெஸ்டர்ன் டாய்லெட் பேப்பர், ஷவர், அவ்வளோதான். பாத்ரூம் செட் ஆச்சுனாலே நமக்கு எல்லாமே செட் ஆன மாதிரி. அடுத்தடுத்த நாட்களில் போயிட்டு நம்ம பீச்சு, அப்புறம் இங்கே டர்டைல் வந்து ரொம்ப இது இங்கே ஃபேமஸ். ஒரு பெரிய டர்டைல் வந்து யுனெஸ்கோ இதில் வந்து சொல்லுவாங்க ஏதோ. அந்த டர்டைல் கரெக்டாக அதே இடத்துக்கு தான் திருப்பி வருமா. ஸோ அந்த டர்டைலில் போய் பார்க்கலான்னு இருக்கோம். லாஸ்ட் டைம் கொஞ்சம் பார்க்குறேன்ட்டு கேமராவை வந்து கடலில் கொடுத்துட்டேன். இந்த டைம் அந்த மாதிரி நடக்காது. அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரெண்ட் எடுப்போம், இல்லைனா கவர் வாங்கி கேமராவுக்கு போட்டுட்டு தான் அப்புறம் உள்ளே போகிற மாதிரி பிளானு. அண்டு நிறைய பிளேசஸ் இருக்குது இங்கே சுற்றி, ஐக்கடுவா சுற்றி. ஸோ நம்ம இதெல்லாம் நல்ல பிளேசஸோ அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஓகே கைஸ், இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொழும்பு பெட்டாவில் ஸ்டார்ட் பண்ண பயணம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் ஜேர்னி, சீட்டிங் ட்ரெயின் ஜேர்னி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு அழகாக
வந்து இறங்கியாச்சு. இறங்கி இப்போ இங்கே வந்து வில்லாவில் செக்இன் பண்ணியாச்சு. அந்த வில்லாவோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா லைஃப் ஆஃப் தேவ் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். பர்சனலாக அவருக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ தான் பேசினேன் அவர்கிட்ட. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் நீங்கள் அந்த லைஃப் ஆஃப் தேவ் நம்ம பேரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. அண்ட் அவ்வளோதான் கைஸ், see you in the next video. Bye bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.